ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சாதா ப்ளவுஸ் ரவுண்ட் நெக் வச்சு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி தைக்கலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை தைச்சி வச்சுக்கலாம். ஸ்லீவில் நம்ம வெட்டும் போதே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் கீழே மடித்து அடிக்க. அந்த மார்க் பண்ணுற இடத்த மடித்து தையல் போட்டுக்கணும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்லீவில் கீழே அடியில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை மடித்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட போகிறோம். இதே மாதிரி 2 ஸ்லீவையும் தைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் முடிச்சப்புறம் அந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணுற நேரம் ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு அப்புறம் ப்ளவுஸில் பின்பக்கத்தில் உள்ளதை மடித்து அடிக்கணும். பின்னாடி முதுகு பக்கத்தில் கீழே அடியில் 1.5 இன்ச்சு அதே மாதிரி குறித்து வச்சுருக்கோம். அதையும் மடித்து அடிச்சுக்கணும். ஒன்றரை இன்ச்சு மடித்து அடிச்சுக்கணும். அப்போ தான் கீழே உள்ள பிசுரெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும். வீடியோவில் தெரிகிற மாதிரியே மடித்து அடிச்சுக்கோங்க. பின்னாடி மடித்து அடித்ததுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். ஷோல்ட்ரு எப்படி வைக்கணும் அப்படின்னா, பின்னாடி உள்ள பக்கமும் முன்னாடி உள்ள பக்கமும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும். வெளியில் தெரிகிறது கெட்ட பக்கம் இருக்கணும். அதாவது ப்ளவுஸில் உள் பக்கம் வெளியில் தெரியணும். அந்த மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக இதையும் பார்த்துக்கணும். கரெக்டாக கழுத்தும் ஒன்று போல் வருதா, பின்பக்க கழுத்தும் முன்பக்க கழுத்தும் ஒரே சைடில் இருக்கிறாங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து பார்க்கணும். 2 பக்கமும் கரெக்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணிவிட்டு, டாட் பிடிக்கும்போது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்கிறத அளந்துக்கணும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்ல பக்கம் கரெக்டாக இருக்கா, தையல் உள் பக்கமாக வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் முன்னாடி டாட், அதாவது இந்த பட்டன் பட்டி பக்கத்தில் வந்துருக்க டாட் எந்த உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி அளந்துக்கணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே அளந்துக்கணும். உள் பக்கமாக குறித்தோன்னா தான் தையல் உள் பக்கமாக விழும். அதே மாதிரி அந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் அளவு ப்ளவுஸில் அந்த அளந்து காட்டுற மாதிரியே காட்டி குறிச்சிக்கணும். இது ஓப்பன்லேருந்து உள்ள வரைக்கும் உள்ள டாட்டுடைய அகலத்தை குறிச்சிக்கிட்டு அது வரைக்கும் தான் நம்ம இப்போ டாட் பிடிக்க போகிறோம். ஏற்கனவே நான் குறிச்சிருக்கேன்னா அந்த அளவு வரைக்கும் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். 3/4 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, மேலே கொஞ்சம் தையலுக்கு போகும் ஒரு 3 பாயிண்ட்டு, கீழே அதே மாதிரி தையலுக்கு போகும். அதனால் நம்ம 3/4 இன்ச்சு பிடிச்சி அடிக்கிறோம், பிடிச்சி குறிக்கிறோம். அதே மாதிரி 2 பக்கமும் அதே மாதிரி குறிச்சிக்கணும். அப்புறம் கீழே மார்பு உயரத்தில் உள்ள டாட் பிடிக்கிறதுக்கு எல்லா ப்ளவுஸுமே மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு தான் வரும் அந்த உயரம், டாட்டுடைய உயரம். சில ப்ளவுஸு கொஞ்சம் உயரமாக இருக்கலாம். அதையும் அளந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம குறித்து டாட் பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆம்ஹோல்லேருந்து டாட் பிடிக்கணும். அந்த உயரமும் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து தான் குறிக்கணும். குறித்து டாட் பிடிக்கணும்.
இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் 3மே சேரும்போது ஒரு அக்கு, அந்த தமிழ் எழுத்தில் உள்ள அக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி 3 புள்ளி இருக்கிற மாதிரி இந்த டாட் வரும். இப்படி அக்கு மாதிரி இருந்தால் தான் கப் சைஸ் வந்து ஒழுங்காக உட்காரும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி தூக்கி பிடிக்கும், நல்லா இருக்காது பார்க்க. அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸ் பீஸுடைய முன் பக்கத்தில் உள்ள நல்ல பக்கத்தினால பட்டியினுடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். 3 பீஸாக இருக்கும். உள்ளோடி ஒரு பட்டி பீஸு, நடுவில் முன்பக்க பீஸு, அப்புறம் பின்னாடி ஒரு பட்டி பீஸு அப்படி இதை வச்சு ஜாயின் பண்ணால் இந்த துரும்புலாம் வெளியில் வராமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பட்டி பீஸை எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி கிராஸில் வைக்கணும். வச்சா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சு அந்த 3 பீஸுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தையல் போடுங்க. அதில் ஒரு டாட் வரும்போது லைட்டாக உள்ளே மடக்கி விட்டுட்டு தையல் போடுங்க. இல்லை அப்படின்னா டாட்டோடு சேர்த்து போடும்போது அது இழுத்து பிடிச்சாக்கில் இருக்கும். அதனால் அதை லைட்டாக மடக்கி விட்டுட்டு தையல் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தையல் போடுங்க. தொடர்ந்து தையல் போட்டே இருக்கும்போது அந்த இடம் சுருங்கி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடும்போது நம்மளுக்கு அது நீட்டாக வரும். வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம பட்டி வந்து கொஞ்சம் வளைச்சி வெட்டியிருப்போம். முன்பக்க பீஸும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அதனால் நம்ம கடகடன் நேர் தையல் மாதிரி போட முடியாது. இதே மாதிரி அடுத்த பக்கத்தில் எதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டி பீஸை. பட்டி பீஸில் வந்து எப்போதுமே உள்பக்கம் வந்து வெளியில் தெரித்தாப்பில் தான் தையல் போடணும். தையல் போட்ட அப்புறம் எடுத்து நேர் பக்கம் பார்க்கும்போது தையல் வெளியில் தெரியக்கூடாது. பட்டி பீஸு, அப்புறம் முன்பக்க பீஸு, அதுக்கப்புறம் ஒரு பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ண அப்புறம் கீழே பட்டியை மடித்து அடிக்கணும். மடித்து அடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் பட்டி எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத, நீளம் இருக்குது அப்படிங்கிறத அளந்து வச்சு அதை வச்சு நம்ம இந்த பட்டியை மடித்து அடிக்கணும். இதில் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 3 இன்ச்சு இருந்துச்சு. அப்போ அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம குறிச்சிட்டு அந்த உயரத்தை குறிச்சிக்கணும். அப்புறம் அகலமும் அதே மாதிரி அந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது, முன்பக்க பீஸில் அகலம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அதையும் குறிச்சிக்கணும். இதில் 8 இருந்துச்சு, 7.5 இருந்துச்சு. நம்ம அது கூட எப்போவுமே 3 பாயிண்ட் கூட்டணும். ஏன்னா நம்ம முன்னாடி பட்டன் பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த 3 பாயிண்ட் வந்து போகும். அதனால் அந்த 3 பாயிண்ட்டை கூட்டி குறிக்கும்போது நமக்கு 8 இன்ச்சு வந்துச்சு. அதே மாதிரி இப்போ தைக்கிற ப்ளவுஸ்லேயும் 8 இன்ச்சு குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு மடித்து அடிக்கணும். பட்டியை உள்ளோடி வச்சு மடித்து அடிக்கணும். பாக்ஸ் மாதிரி உள்ளே கொடுத்து, முன்பக்க பீஸை பாக்ஸ் மாதிரி உள்ளே கொடுக்கணும். உள்ளே கொடுத்து மடித்து அடிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி பாக்ஸ் மாதிரி உள்ளே கொடுங்க. உள்ளே கொடுத்து அந்த எண்டிங்கில் நம்ம குறித்த அளவில் மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த அளவில் தையல் போடணும். தையல் போடும்போது மேலே நம்ம தையல் போட்டுக்கிறது லைட்டாக பிடிச்சி நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு, அதாவது சுருங்காமல் வச்சுக்கிட்டு தையல் போடணும். வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். பட்டியில் மேலே நம்ம தைச்சிருப்போம்ல அந்த தையலில் பிடிச்சிக்கிட்டு கீழே நல்லா சுருக்கு வராத மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு தைக்கணும்.
நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணுற அளவு வரைக்கும் தான் அந்த இடத்துல நேராக கோடு போட்டு தைக்கணும். ஏற்கனவே தையல் தெரிஞ்சுன்னா கோடே போட வேண்டாம். இல்லை அப்படின்னா லைட்டாக கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு நேர் கோடாக வரும். தையல் குறித்து வச்சுருக்க இடத்துல வர மாதிரி தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி 2 பக்கத்துலேயும் போட்டுக்கிடணும். உள்ளே உள்ள துணி வந்து தையலில் மாட்டாத மாதிரி உள்ளே தள்ளி விட்டு தையல் போடுங்க. தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி உள்ளே உள்ள துணியை வெளியில் இழுக்கணும். வெளியில் இழுக்கும்போது அந்த தையல் உள்ள துரும்பு நூல் எல்லாமே உள்ளே போயிடும். பட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். வீடியோவில் காட்டுற மாதிரியே உள்ளே உள்ள துணியை வெளியில் எடுங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அந்த எண்டிங்கில் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அப்போ அந்த தூக்கிக்கிட்டு இல்லாமல் இருக்கும். நல்லா அமுக்கி நிற்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கத்துலேயும் போடணும். நல்லா உள்ளே தள்ளி நிற்கிறதையும் நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம என்ன தைக்க போகிறோம்னா பட்டன் பட்டி தான் தைக்க போகிறோம். எப்போதுமே பட்டன் பட்டி வந்து நேராக போட்டுக்கிட்டு அந்த முன்பக்க பீஸை நேரே போட்டுக்கிட்டு இடது பக்கம் தான் பட்டன் கொக்கி வைக்கணும். வலது பக்கம் கொக்கி மாட்டி வைக்கிறோம். இந்த வி மாதிரி போடுவாங்கள்ல அந்த அது வைக்கணும். கொக்கி வைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவில் அந்த முன்பக்க பீஸ் நீளத்துக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரு துணி கட் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே நல்ல பக்கத்தில் போட்டுக்கணும். நல்ல பக்கத்தில் போட்டு அந்த எண்டிங்கில் ஒரு 3 பாயிண்ட் விட்டு இந்த 3 பாயிண்டில் தையல் போட்டுக்கணும். வீடியோவில் உள்ள மாதிரிக்கே 3 பாயிண்டில் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கி மாட்டி வைக்கிறது, அந்த வி ஷேப் வைக்கிறதுக்கு பின் பக்கமாக போட்டுக்கணும். அந்த முன்பக்க ப்ளவுஸை உள்பக்கமாக போட்டுக்கணும். உள்பக்கமாக போட்டு அதில் அந்த பீஸை போட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் அந்த கொக்கி வைக்க பக்கத்தில் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அது மாதிரி மடித்து அதே தையல் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் கொக்கி மாட்டி வைக்கிற பக்கத்தில் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு மடி, அப்புறம் 2வது ஒரு மடி மடித்து நடுவில் தையல் போட்டுக்கணும். ஏன்னா அந்த தையல் வந்து துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த தையலை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வி வைக்கணும். அப்புறம் கொக்கி வைக்க பக்கத்தில் வீடியோவில் காட்டுற மாதிரியே தையல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி உள்ளடியே வச்சு ஒரு தையல் லாஸ்ட்டாக போட்டுக்கணும். அப்புறம் கொக்கி மாட்டி வைக்கிற பக்கத்தில் வி வைக்கணும். வி வச்சா தான் கொக்கி அந்த இடத்துல கரெக்டாக மாட்ட முடியும். அதுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரியே குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணால் தான் அடுத்த அந்த இடத்துல வி போட முடியும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஊசியை குத்தி வச்சு வி போடணும்.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவை ப்ளவுஸ் பீஸில் நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் ஸ்லீவ் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அதாவது தையல் வந்து உள்பக்கம் தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவில் வந்து நம்ம உள்ளே கொஞ்சம் குடஞ்சி வெட்டியிருப்போம்ல, அதை முன்பக்கத்தில் வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அப்போந்தான் சுருக்கம் வராமல் ப்ளவுஸ் தைக்க முடியும். கையில் சில பேருக்கு சுருக்கம் வருங்களா, அந்த சுருக்கத்தை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி குடஞ்சி வெட்டின பகுதியை முன்பக்கத்தில் வர்ற மாதிரி தைச்சிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஒரே தையலாக போடணுன்னா நேர் தையலாக வந்தால் தான் போட முடியும். இது வந்து நம்ம வளைச்சி வெட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தையல் போட்டு கொண்டு வரணும். அப்புறம் ப்ளவுஸில் 2 சைடும் ஓரம் ஜாயின் பண்ணணும். அதுக்கு அளவு ப்ளவுஸில் கையினுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போதுமே துணி வெட்டும்போது உள்ளே எவ்வளோ இஞ்சி தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறதையும் மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்ட வேண்டியதான். அதுக்கு நேராக தையல் வரலன்னா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வேணால் போட்டுக்கலாம். நம்ம குறிச்சதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு அப்புறம் அந்த கோட்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி 2 பக்கமும் ஓரத்தை மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரி, முதுகு பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸையும் அதேமாதிரி 4ஆக மடித்து போட்டு பின்பகுதி மட்டும் மடித்து போடணும். 4ஆக மடித்து போட்டு மார்க் பண்ணணும், அளவு மார்க் பண்ணணும். நம்ம எப்போவுமே அது 3 பாயிண்ட் வர்ற மாதிரி தான் தையல் போட்டிருப்போம். அந்த 3 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு உயரம் வச்சு டாட் பிடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்கில் கிராஸ் பீஸ் கொடுத்து துரும்பு தெரியாமல் ஸ்டிச் போடணும். அதுக்கு நான் ஏற்கனவே கிராஸ் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா வீடியோவில் உள்ளது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதிர வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போதான் சுருக்கு இல்லாமல் ஃபினிஷிங் சரியாக வரும். இப்போது நீல பீஸாக ஜாயின் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸை இதை அப்படியே கழுத்தில் வச்சுக்கலாம். நல்ல பக்கமும் அதாவது உள்பக்கம் தையல் தெரியுறது வந்து வெளியில் தெரியணும், அது மாதிரி வச்சுக்கணும். வச்சு ஜாயின் பண்ணியிருந்தா வீடியோவில் உள்ளது மாதிரியே ஜாயின் பண்ணி தைக்கணும்.
கிராஸ் பீஸ் அதோட நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண அப்புறம் அந்த தையலில் படாத மாதிரி அந்த வளைவு இருக்கிற இடத்துலலாம் கட் பண்ணி விடணும். தையலில் படாமல் கட் பண்ணணும். தையலில் பட்டுச்சுன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து தனியாக வந்துடும். அதனால் தையல் படாதவே கட் பண்ணி விட்டு ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா மடித்து விட்டு அது தையல் மேலேயும் தையலை போட்டு விடணும். போட்டு விட்டால் அடுத்து தையல் போடும்போது சுருக்கு வராமல் இருக்கும். வீடியோவில் இப்போ காட்டுற மாதிரியே ஒரு மடி மடித்து அந்த தையல் மேலேயே தையல் போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட்டு எண்டிங்லேயும் அந்த துரும்பு தெரியாத மாதிரி மடித்து விட்டு தையல் போடணும். வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மடித்து விட்டு தையல் போடணும். அப்புறமா அந்த தையலை உள்பக்கமாக திருப்பி விட்டு தையல் போடும்போது சுருக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்து எம்பிங் பண்ணுறதா இருந்தால், அதாவது கைத்தையல் போடுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் பெரிய தையலாகவே போட்டுக்கலாம். இல்லை இதான் நம்ம எம்பிங் பண்ண வேண்டாம், இந்த தையல்லே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்ல சின்ன தையலாகவே நெருக்க போட்டு முடிச்சிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரியே தச்சு முடிச்சிடலாம். சரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.